நம்ம இன்றைய தினத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ பார்க்கலாம் 24/6/2024க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்எல்வி ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து புஷ்பக் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, சோதனை ஓட்டமாக நடத்தியிருக்காங்க. இதோடைய திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியன். ஸோ இது வந்து ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம வந்து ராக்கெட் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ரீயூசபிள் டைப்பாக இருக்காது. அது ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் மாதிரி ஒரு அமைப்பு அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு அது வந்து என்ன பண்ணுவது திரும்ப லேண்ட் ஆகுற மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அது திரும்ப ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து குரூப் 2 மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்வையில் நம்ம பார்க்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்டில். அடுத்தது 8ஆம் நூற்றாண்டின் கொற்றவை சிலை கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா மதுராந்தகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கொற்றவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கொல் கூட்டல் அவ்வைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொல்லவ்வை, அதை தான் என்னவா மாறி இருக்குது, நமக்கு கொற்றவையாக மாறி இருக்குது. அடுத்தது தலைப்புலி நடுகள் அப்படின்னா என்னென்னா போரில் வெற்றி பெறவங்க இந்த கொற்றவை அல்லது காளின்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து தன்னுடைய அந்த போரில் வெற்றி பெற்றவர் தன்னுடைய தலையே என்ன பண்ணுவார்னா காணிக்கை செலுத்துவார். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தலைப்புலி நடுகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய தண்டனை சட்டம் 1860 வந்து என்னவா பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா. அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம் 1872 என்னவா பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னா பாரதிய சாட்சிய அதனியன். அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1983 என்ன பெயர் மாற்றம் செய்திருக்காங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ அடுத்தது பாருங்கள், போக்சோ அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். ஸோ இதோட ஆக்ட் வந்து 2012 போட்டாங்க. போஷ் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆக்ட் வந்து 2013 போட்டாங்க. அடுத்தது தமிழ்நாடு மதுவிலக்க சட்டம் 1937 ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது மக்களவையின் இடைக்கால தலைவராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்ருஹரி மகதப். அடுத்தது மத்திய கல்வித்துறை அமைச்சராக யார் இப்போ இருக்காங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் இருக்கார். அடுத்தது T20 கிரிக்கெட் வந்து எங்கே நடைபெற்று இருக்குன்னா அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது யூரோ 2024 கால்பந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஜெர்மனியில் டார்ட்மண்ட் நகர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அடுத்தது திரிபுராவின் மாநில பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் அன்னாச்சி பழம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து GI டேக் வாங்கியிருக்கு இந்த பழம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது திரிபுராவின் முதல்வர் யார் அப்படின்னா மாணிக் சாஹா. நேட்டோவின் அடுத்த தலைவர் யாருன்னா மார்க் ரூட்டோ. இந்த மார்க் ரூட்டோ யாருன்னா நெதர்லாந்துடைய தற்போதைய பிரதமர், சரிங்களா. ஸோ நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா April 4, 1949. ஸோ இதில் கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.